அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வேத புஸ்தகத்தில் நியாயாதிபதி புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் சிம்சோனை குறித்து எழுதியிருக்கிறது. சிம்சோன் பலசாலி, அவர் பயங்கரமான பலசாலி, தேவனுடைய வல்லமை பொருந்தியவர். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, பெலிஸ்திய பெண் மேலே ஆசை வச்சு என்ன பண்ணிடுறாரு, ஒரு முறை திம்னாத்துக்கு அவர் போயிட்டு வரும்போது அங்கே உள்ள ஒரு பெண்ணு மேலே ஆசை வச்சு என்ன பண்ணுவார், அவங்க அப்பா அம்மாட்ட வந்து அந்த பெண்ணை நான் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவார். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பெண் உனக்கு வேண்டாம், நம்ம உறவு முறைகளில் பெண் இருக்குது, அந்த பெண்ணை நீ திருமணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்போ சிம்சோன் என்ன பண்ணுவாள், அவங்க அப்பாக்கிட்ட, என் கண்ணுக்கு இனிமையானவள், என் கண்ணுக்கு அவள் இனிமையாக இருக்கிறா, இனிமையானவள், அவளையும் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்கல. தன்னுடைய நோக்கத்திற்கு, தன்னுடைய சிந்தையில் பொண்ணு அழகாக இருக்குது, அவர் மனசை விரும்பி என்ன பண்ணார், திருமணம் செய்தார். திருமணம் செய்யலை, விரும்பினார். திருமணத்திற்கு முன்பாகவே அவருடைய தோழருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊரில் அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு நிறையா அதில் பிரச்சனைகள்லாம் வரும். இப்போவும் இதில் சுருக்கமாக பார்க்குறோம். அதை நீங்கள் முழு வேதத்தையும் படிச்சிங்கன்னா, அந்த அதிகாரத்தை படிச்சிங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதனால் இப்போ உள்ள நாட்களில் நம்ம கூட தாய் தகப்பன் சொல்லுகிறத மீறி தன்னுடைய இஷ்டப்படி மனமோன போக்கில் என்ன பண்ணுறாங்க, பெண்களை பார்க்குறாங்க, விரும்புகிறாங்க, நேசிக்கிறாங்க. ஆனால் தவறான வழியில் தான் போய் முடியுது. அதே போல் தான் அந்த சிம்சோனுக்கு நடந்தது. அந்த பெண் கொள்ளலை, அவங்க தோழருக்கு அந்த பொண்ணை கொடுத்துட்டாங்க. அதனால கோபம் கொண்டு 300 நரிகளை பிடிச்சி தீப்பந்தங்களை 2 வாளோட சேர்த்து தீப்பந்தங்களை கட்டி அவங்களோட வெள்ளாமையில் விட்டுருவார். அவருடைய கோதுமை பயிரெலாம் எரிஞ்சிடும். அதே போல் 1000 பேர் கழுதையோட பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேர் அடித்து கொண்டுடுவார். அவர் மூர்க்கம் கொண்டுருவார், பயங்கரமான கோபம் வந்துடும் அவருக்கு, அதெல்லாம் செய்வார். அதே போல் இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணோம், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்திருந்து அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அவர்கள் திருமண நாட்களில் அவங்க என்ன பண்ணணும், ஆலோசனையோடு கூட செய்யணும். தன்னுடைய சுய விருப்பத்தின்படி, சுய நோக்கத்தின்படி போனால் நமக்கு வேதத்தில் நிறையா காரியங்களே சொல்லப்பட்டிருக்குது. இந்த சிம்சோன் காரியம் அப்படி தான். அதனால் குடும்பத்தில் மூத்தவங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, பாட்டிமார் தாத்தாமார் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப ஆண் பிள்ளைகள், தாயின் தகப்பனுடைய ஆலோசனையின்படி பெண் கொண்டால் அந்த வாழ்க்கை நலமாக இருக்கும், நல்லதாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், குதூகலமாக இருக்கும், கொண்டாட்டமாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? தன்னுடைய நோக்கத்தின்படி போனால் சீரழிந்து கெட்டு போய் அவங்களும் நாளைக்கு சொல்ல மாட்டாங்க, உன் இஷ்டத்து தானே போனேன், உன் இஷ்டத்தானே எல்லாம் செஞ்சுக்கிட்டேன், யார் பேச்சை நீ கேட்ட, இப்போ நீ கஷ்டப்படுற, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்வாங்க. அதனால் முதியோரோட அனுபவம் இருக்கும், முதியோர்கிட்ட அனுபவம் இருக்கும். அந்த அனுபவங்கள், அதனால தான் ஆலோசனைகளை கேட்கணும்னு சொல்கிறேன். தாய் தகப்பன் கணம் பண்ணணும்னு ஏன் சொல்கிறாங்க ஆண்டவர்? அதனால தானே. அதனால் என்ன பண்ணணுமா, வீட்டில் உள்ள தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்படி கேட்டு வாழ்க்கை துணை அப்படி தேர்ந்தெடுங்க. அது நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை செழுமையாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஆமென். அல்லேலூயா.